வணக்கம் நண்பர்களே. நம்ம பொதுவாக குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அந்த 2, 3 வயசு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது சூப்பர் பவர்னு சொல்லலாம், இல்லை ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அவங்க போன் ஜென்ரலி பெண்ட் ஆகும், ஆனால் பிரேக் ஆகாது. இட் மே பி சர்ப்ரைசிங். நான் ஃப்ராக்சர் நம்ம கலக்கில சொல்லும்போது வி சே போன் பிரேக்ஸ். பட் இவங்களுக்கு இட் ஆல்வேஸ் பெண்ட்ஸ் than பிரேக். இதை புரிஞ்சிக்கணும்னா நம்ம ஒரு சின்ன அனாட்டமி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை சொல்லி ஆகணும். நம்ம போன் இருக்கு இல்லையா, போன் இஸ் அ ரிஜிட் ஸ்ட்ரக்சர். அது வந்து லைக் ஒரு பிரிட்டில், ஒரு பிஸ்கட்டை நீங்கள் உடைச்சிங்கன்னா அந்த பிரேக்னஸ் கொடுக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரிட்டில் ஸ்ட்ரக்சர். ஆனால் குழந்தைங்களில் இன்ஃபேக்ட் வயதானவங்களுக்கு கூட அந்த போனுக்கு மேலே ஒரு திக் டிஷ்யூ இருக்கும், which is called பெரியாஸ்டியம்னு சொல்லுவோம். அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப திக்கராக இருக்கும். அதுதான் அந்த பெண்டபிலிட்டியை கொடுக்குறது. வயசானவங்களுக்கு வயது ஆக ஆக அந்த திக்னஸ் வந்து கம்மியாகி தின்னாக இருக்கும். ஆனால் அதுதான் பிளட் சப்ளை கொடுக்குறது. ஸோ குறிப்பாக நீங்கள் ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்துட்டாங்க டாக்டர், கை அடிபட்டுருச்சு, ஆனால் கை வளைஞ்சிருக்கு டாக்டர், வலிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இட்ஸ் மோஸ்ட் லைக்லி கால்ட் கிரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர். கிரீன் ஸ்டிக்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பச்சை மரம். பச்சை மரத்தை வந்து நீங்கள் முறிச்சிங்கன்னா அது உடையாது. ஒரு காஞ்ச மரத்தை முறிச்சிங்கன்னா அது உடையும். பச்சை மரம் வந்து பெண்ட் ஆகுமே தவிர உடையாது. அதனால தான் இந்த ஃப்ராக்சரோட பேர் கிரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர். ஸோ இந்த ஃப்ராக்சரோட பெக்யூலாரிட்டி என்னன்னா, அது பெண்ட் ஆகும், பிரேக் ஆகுது. ஸோ நீங்கள் ஜென்ரலி அதை ஹீல் பண்ணுறது நேச்சுரலாக விட்டுட்டாலே ஹீல் ஆகிடும். பட் சில சமயம் அதுக்கு ஒரு போனுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குங்க. எவ்வளோ பெண்டு, எவ்வளோ ஆங்குலேஷன் அக்செப்ட் பண்ணலாம், எவ்வளோ பெண்ட் அக்செப்ட் பண்ணலான்னு. அதுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் வீல் ஹேவ் டு ரெடியூஸ் இட். அதாவது கரெக்டான பொசிஷனில் ரீபெண்ட் பண்ணிவிட்டு பிளாஸ்டர் போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மினிமல் பெண்டோடு இருக்குது டாக்டர், என் பையனோட பெண்டு கை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ரீமாடலிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. நம்ம ஃப்ராக்சர் ஆகும்போது முதல்ல வந்து ஒரு பிளட் கிளாட் வரும், சாஃப்ட் கேலஸ், ஹார்ட் கேலஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரீமாடலிங்கிற ஃபேஸ் தான் ஒரு 3 months ஆரம்பித்து 1 year வரைக்கும் கூட அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ரீமாடலிங்னா நம்ம ரொட்டீனாக பேசுகிறது தான். அந்த போன் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்து அது அலைன்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். பெண்டானது அப்படியே நேராகிட்டே வரும். ஸோ இட் மே டேக் அப் டு 1 year. ஆனால் டெஃபினட்டாக ஒரு கிரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அது நேராதுக்கான சான்சஸ் இஸ் ரியலி 100%ங்க. ஸோ இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக அந்த பெயின் தான் சேலஞ்ச். அந்த நம்ம என்ன தான் அந்த பெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் கூட டிஷ்யூஸ் உள்ளே இருக்கிற தசையோ நரம்புகளோ எல்லாமே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் எடுத்திருக்கு. ஸோ ஒரு வலி இருக்கும். ஸோ ஒரு சின்ன பிளாஸ்டர் போட்டுருவோம் அண்ட் ப்ராப்ளி ஸ்லிங் போட்டுருவோம் அண்ட் வீல் அப்சர்வ் இட் ஓவர் 2 weeks. 2 weeks அப்போ அந்த பிளாஸ்டர் மூவ் பண்ணிட்டு எக்ஸாமின் பண்ணால் அந்த வலி போயிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அந்த அக்செப்டபிள் பெண்ட் இருந்ததுனாலும் அப்படியே விட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி அந்த ரீமாடலிங் ஃபேஸில் இட் வில் பிகம் நார்மல். ஸோ இந்த பிளாஸ்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுங்க. முன்னாடி வந்து கலோக்கியலாக நம்ம இன்ஃபேக்ட் நம்ம இன்டீரியர் டிசைனர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அந்த வெள்ளை கலராக இருக்கிற ஒரு மாவு மாதிரி ஒரு மெட்டீரியலை ஒரு காஸில் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் ரோல் பண்ணுவோம். ஸோ இது வந்து முன்னாடி இருந்தது. இப்போ வி ஹாவ் மச் பெட்டர் டெக்னாலஜி. அட்வான்டேஜ் அதோட என்னது பார்த்தீங்கன்னா, அது ஈஸிலி அவைலபிள், லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஆனால் அது வந்து ஒரு ஹெவியாக இருக்கும். கை போட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களாம் சஸ்பெக்ட் தூக்க முடியாது. அண்ட் செகண்ட்லி அது வந்து ஒரு லோடு தாங்காது. நம்ம காலில் போட்டு நடக்கிறோன்னா அது உடஞ்சிரும். பட் இப்போ சிந்தட்டிக் பிளாஸ்டர்னு வி ஹாவ் ரீசன்ட் டெக்னாலஜி. அது வந்து ரெசின். ஆக்சுவலாக அந்த ரெசினை நம்ம ரோல் பண்ணும்போது அது லிட்டில் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். நடக்கும்போது ஈஸியாக நடக்கலாம். கையில் நீங்கள் போட்டிருந்தா அது ரொம்ப ஹெவியாக தெரியாது. அதே நேரம் அது ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. அது நீங்கள் உடைச்சாலும் நீங்கள் உடைக்க முடியாது. அதுக்குன்னு ஸ்பெஷல் கட்டர்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இன்னும் டெவலப் ஆகி வி ஹாவ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் அது குளிக்கலாம். மெயின் ப்ராப்ளம் வந்து பிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறது தான். அதை வந்து கவர் பண்ணி குளிக்கணும், தண்ணி உள்ளே போகக்கூடாது, வேர்க்கும். பிளாஸ்டர் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து ஒரு மாதிரி மேசரேட்டடாக இருக்கும். இதெல்லாமே பிளாஸ்டர் டிசீஸ்னு சொல்லுவோம். பட் இதெல்லாம் வந்து எவால்வ் ஆகி நவ் வி ஹாவ் அ ஸ்பெஷல் பிளாஸ்டர்ஸ் வேர் அது வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, குளிக்கலாம், 3D ஃபேப்ரிகேட்டட்லாம் இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் ஏத்தாப்பில் நம்ம வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாங்கிற மாதிரிலாம் இப்போது பிளாஸ்டர்ஸும் டெவலப் ஆகிட்டே இருக்குது. தாய்மார்களுக்கோ பேரண்ட்ஸ்க்கோ பெரிய சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டரில் இருக்கிற குழந்தைய நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது. டாக்டர் வந்து ஸ்லிங்கில் போட சொல்லிட்டாங்க, கால் ஊனக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் அவங்க கண்ட்ரோலே பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்ம அந்த ஸ்லிங்ஸ் வந்துட்டு லாக் மெக்கானிசம் இருக்குதுங்க. அந்த மாதிரி ஸ்லிங் போட்டுட்டிங்கன்னா அவங்களால வெளியே எடுக்க முடியாது. என்ன தான் அசைச்சா கூட அது வெளியே எடுக்க முடியாது. அதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் என்ன சொல்லுன்னா, யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு வலிச்சாங்கன்னா, அவங்களுக்கு அந்த வலி இருந்ததுன்னா அவங்களே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் வலி போச்சுன்னா தான் அவங்க அதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ பெரிய மாற்றங்கள் ஒன்றும் வந்துட போகிறதில்ல. நீங்கள் மூவ் பண்ணிட்டாங்க, அது உள்ளே மூவ் ஆகிடுமா, இல்லை நைட்டு தூங்கும்போது இப்போ திருப்பி படுக்கிறாங்க, அது டிஸ்பிளேஸ் ஆகிடுமாங்கிற அந்த பயம் வேணாம். பொதுவாக ஜென்ரலாக அடல்ட்டுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ஒரு பெயின் இருக்கிற பட்சத்தில் அது பண்ணாதீங்க. அது அடல்ட்டுக்கு சொன்னால் புரியும், குழந்தைங்க வந்து அவங்களே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த வலி இல்லைன்னா தான் அவங்க மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப பேனிக்காக வேண்டாம். ஏதாவது ஸ்வெல்லிங்கோ இல்லை சிவியர் பெயினோ ரெட்னஸோ வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு டாக்டர் திருப்பி அலர்ட் பண்ணோம். இல்லைனா ஜஸ்ட் அப்சர்வ் தம், ஜஸ்ட் லீவ் இட் இன் தேர் வே. டவுன் தி லைன் தில் பிகம் கம்ப்ளீட்லி நார்மல். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸ்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிப்பட்டதுன்னா அவங்கள பேனிக்காக வேண்டாம்னு சொல்லுங்கள். ஜஸ்ட் ஷேர் திஸ் வீடியோ, educate them, we can treat them better. Thank you.